ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மஞ்சு குக்கிங் ஸ்டைல். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். கூடவே இருக்க பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு பிளைன் கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த பிளைன் கேக் செய்கிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு 2 முட்டை எடுத்துக்கலாம். இதனுடைய அளவுகள் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் செய்யும் பொழுது அளவுகளை அப்படியே பார்த்து செஞ்சிங்கன்னா சூப்பர் சாஃப்டான பிளைன் கேக் நீங்களும் செய்ய முடியும். அண்ட் இந்த 2 முட்டையும் இப்போ நம்ம எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு நல்லா பீட் பண்ணிக்க போகிறோம். இது கூடவே சர்க்கரை, இந்த சர்க்கரையை நான் பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். எப்பவுமே பவுடர் பண்ணி நம்ம ஆட் பண்ணோம்னா நமக்கு சீக்கிரமாக கரைஞ்சிடும். அதுக்காக தான் பவுடர் சுகர் ஆட் பண்ணுறோம். ஸோ பவுடர் சுகரை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி இந்த முட்டையோட நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணும்போது முட்டை ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சி வரும். ஸோ அதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சிங்க. பார்த்தீங்களா, இந்த மாதிரி டர்ன் ஆகிருக்கும். இப்போ இதில் நான் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் நம்ம ஆட் பண்ணுற எல்லா பொருளும் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். சில்லுனோ சூடோ எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது. கேக் ஃப்ளாப் ஆகிடும். இப்போ நம்ம ஃப்ளார் கொட்டிக்கலாம். அதாவது மாவு, மைதா, பேக்கிங் பவுடர் அண்ட் பிஞ்ச் ஆஃப் பேக்கிங் சோடா. ஸோ இப்போ இது எல்லாமே நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதை மறுபடியும் பீட்டர் வச்சு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. ஸோ இதனால் இந்த ஸ்டேஜில் நான் பால் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஓரங்களை எடுத்து விட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெனிலா எசன்ஸ் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ வெனிலா எசன்ஸும் ஆட் பண்ணி பீட் பண்ணிக்க போகிறோம். இது கூடவே நீங்கள் பைனாப்பிள் எசன்ஸும் ஆட் பண்ணலாம். ரொம்பவே நல்ல டேஸ்டியாக இருக்கும். ஸோ ஓரங்களை எடுத்து விட்டு இந்த மாதிரி பீட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ பபிள்ஸ் ஃபார்ம் ஆகிருக்குன்னு. ஸோ இந்த மாதிரி இருந்தால் தான் நமக்கு சூப்பர் சாஃப்டான ஸ்பாஞ்சி கேக் வரும். ஸோ இது கூடவே நான் டூட்டி ஃப்ரூட்டி ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் டூட்டி ஃப்ரூட்டி ஆட் பண்ணணும்னு அவசியமே இல்லை. இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஆல்ரெடி ஒரு ஸ்கொயர் டீனில் பட்டர் ஷீட் போட்டு வச்சுருக்கேன். ஸோ அதில் நம்ம மாவை ஊற்றிக்கலாம். இன்றைக்கி நான் ஓவனில் பேக் பண்ண போகிறேன். நீங்கள் குக்கரில் பேக் பண்ணோன்னா அடுப்பை குறைவான தீயில் வச்சு 40 to 45 மினிட்ஸ் வேக விட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த கேக் ரெடி ஆகிடும். ஸோ ஒரு ஸ்டிக் வச்சு இந்த மாதிரி ஓரங்கள் எல்லாம் எடுத்து விட்டுக்கோங்க. ஏர் பபிள்ஸ்லாம் இருந்தால் அன்லாக் ஆகும். அப்போ தான் நமக்கு கேக்கு ஈவனாக குக் ஆகும். அதுக்காக தான். ஸோ கடைசியாக இந்த மாதிரி தட்டி விட்டுக்கோங்க. இது எல்லாமே நம்ம கேக் ஈவனாக குக் ஆகிறதுக்காக செய்கிறோம். இப்போ நான் ஓடிஜியில் 180 டிகிரி செல்சியஸில் 30 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்தேன். எனக்கு சூப்பர் சாஃப்டான கேக் பேக் ஆகி வந்தது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஒரு குச்சி விட்டு பார்க்கணும். இந்த மாதிரி குச்சியில் ஒட்டாமல் இருந்தால் கேக் நல்லா குக் ஆகிருக்குன்னு அர்த்தம். ஸோ இப்போ இதை நம்ம நல்லா பீஸ் போட்டுக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள் எவ்வளோ ஸ்பாஞ்சியாக இருக்குன்னு. கட் பண்ணிக்கலாம். ஸோ இன்னொரு ஆஃபை நல்லா ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பர் சாஃப்டாக வந்துருந்தது. ஸோ நம்ம எல்லாமே நமக்கு விருப்பம் போல் கட் பண்ணிக்கலாம். நான் கடைகளில் இருக்கிற மாதிரி கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வீட்டிலனா நீங்கள் இது கூடவும் க்ரீம் வச்சும் சாப்பிடலாம். சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளவுதான். இந்த டீ கடை பிளைன் கேக் ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.